ஆச்சி மசாலா வழங்கும் உப்பு புளி மிளகா பவர்ட் பை அட்சன் கர்ட். இன்றைக்கும் நம்ம இல்லத்தரசி செக்மெண்ட்டில் ஒரு சூப்பரான சமையலை செய்ய ஒருத்தவங்க வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள். சசிகலா. சசிகலா மேடம், என்ன பண்ணுறீங்க? ஹவுஸ் ஒய்ஃப் தான். வேறு என்னெல்லாம் பண்ணுறாங்க? ஹேண்டிகிராஃப்ட்ஸ் பண்ணுவேன். ஸ்லோகம் எல்லாம் சொல்லி கொடுத்துருவோம். ஸ்லோகம் ஸ்லோகம் அப்படின்னா என்ன? சான்ஸ்கிரிட் ஸ்லோகாஸ், பகவான் பற்றி. பகவான் பற்றி நிறைய பகவான் பற்றி பரப்புறீங்க இளைய சமுதாயத்துக்கு. இன்றைக்கி என்ன செய்ய போகிறீங்க? பெசரட்டு செய்யணும். பெசரட்டு. பெசரட்டு அப்படின்னா என்ன? ஒரு அடை தோசை மாதிரி உங்கள் பாஷையில் சொல்லணும். அடை தோசை. என்ன ஸ்பெஷல்? எந்த ஒரு ஸ்பெஷல் இது? ஆந்திரா ஸ்பெஷல். ஆந்திரா ஸ்பெஷல். இதுக்கு தேவையான பொருட்கள் ரொம்ப சிம்பிள் சார். வெறும் பயிர் மட்டும்தான். பச்சை பயிர், முழு பயிர். வேற சீரகம், வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி, எண்ணெய். அவ்வளோதான். இது பச்சை மிளகாவா? இது வந்து என்ன உடம்புக்கு நல்லது? புரோட்டீன் சக்தி அதிகம். புரோட்டீன் அதிகம். சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் நல்லாவே சாப்பிடலாம். அப்படியா? உடம்புக்கு குளிர்ச்சி. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட். ஃபஸ்ட்டு இந்த முழு பயிரை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கணும். அரைக்கும் போது ஒரு 2 பல் பூண்டு, அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அரைச்சி வைக்கணும். அது கரகரமான அரைக்கணும். ஃபுல்லாக நைஸாக அரைக்கக்கூடாது. அவ்வளோதான். அது ரெடி பண்ணி மாவு வச்சுக்கணும். அதுதான் தோசைக்கு ரெடியான மாவு. அடுத்து நான் அரைச்சி எல்லாமே ரெடியாக கொண்டு வந்துட்டேன். இது இப்போது தோசை ஹீட் பண்ண சட்னி. இப்போ தோசைகள் ரெடி ஆச்சு, ஹீட்டாக இருக்குது. இப்போ போடலாம். நான் மாவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த மாவு போடுறேன். இப்போது மாவில் என்னெல்லாம் இருக்குது? வெறும் பச்சை பயிர் மட்டும் இருக்குது. பச்சை பயிர் மட்டும்தான். ஊற போடக்கூடாது, பச்சையாக தான் போடணும். பச்சையாக நம்ம அப்படியே மிக்சியில் மட்டும் அரைக்கக்கூடாது, கிரைண்டரில் மட்டும்தான் அரைக்கணும். அதுவும் நான்ஸ்டிக்கில் மட்டும் போடக்கூடாது, இரும்பு சட்டியில் மட்டும்தான் போடணும். இரும்பு தோசைக்கல்லில் தான் போடணும். இதுக்கு மேலே வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, இஞ்சி. காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கணும். காரம் அதிகமாக சாப்பிட்டா ஜாஸ்தியாக போட்டுக்கலாம், இல்லைன்னா கம்மியாக பண்ணிக்கலாம். அப்புறம் எண்ணெய் வேணும். எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றலாம், இல்லைன்னா நெய் வேணுங்கிறால நெய் கூட போட்டு இந்த தோசை சுட்டலாம். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே போட்ட பீசஸ் எல்லாம், வெங்காயம் பீசஸ் எல்லாம் அழுத்தணும். அழுத்தலைன்னா உளுந்து வந்துடும் கீழே. இப்படி தோசை வந்து திருப்பிக்கணும். திருப்பியும் சுட்டணும், மேலேயும் அடியிலவும் சுட்டணும். திருப்பினதுக்கு அப்புறமா நிறைய நேரம் சுடக்கூடாது, ஏன்னா வெங்காயம் எல்லாம் கருத்து போயிடும். ரெடி ஆச்சு. தட்டை குத்துறோம். இஞ்சியும் கொத்தமல்லி. ஓகே, கட் பண்ணி சட்னி. இது ஒரு இஞ்சி சட்னி. இதில் வந்து இஞ்சியும், ட்ரை சில்லி, அப்புறம் புளி போட்டுட்டு அரைச்சிட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அரைச்சிட்டு ஊற்றணும். அவ்வளோதான். வெல்லம் போட்டுக்கணும். வேணுங்கிற வெல்லம் போடுவாங்க, இல்லைன்னா போட வேண்டாம். அதுதான் மேட்சிங் நல்லாயிருக்கும். ஓகே, சாப்பிடலாமா? சாப்பிடலாம். இந்த தோசை பேர் என்ன சொன்னீங்க? பெசரட்டு. இது வந்து ஆந்திரா ஸ்பெஷல். இப்போ இவங்களோட ஸ்பெஷல், சசிகலா மேடமோட ஸ்பெஷல். ஸோ சாப்பிட போகிறேன். நிறைய உடலுக்கு ஆரோக்கியமான விஷயங்கள்லாம் சேர்த்துருக்கீங்க. இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொத்தமல்லி. இதை நான் சாப்பிட போகிறேன். தோசை ரொம்ப அருமையாக இருக்குது. தோசையை விட சட்னி ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து காம்பினேஷன் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஓகே, இன்றைக்கி நம்ம உப்பு புளி மிளகால நம்ம சசிகலா மேடம் ரொம்ப அற்புதமான பெசரட்டு அப்படின்ற ஒரு தோசையை செஞ்சாங்க. இது ஆந்திரா ஸ்பெஷல். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களே பார்த்துருப்பீங்க. நான் ரொம்ப நேரம் சாப்பிட்டேன். அதனால் இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக சமைச்ச நம்ம சசிகலா மேடம்க்கு நம்ம வேந்தர் டிவி சார்பாக ஒரு அன்பு பரிசு. நன்றி. நீங்கள் இந்த ஷோவில் வந்து
ஒரு சூப்பரான உணவை செஞ்சு காட்டுறதுக்கு. ஓகே, இன்றைக்கி நம்ம ஷோவில் சசிகலா மேடம் ரொம்ப அற்புதமாக சமைச்சாங்க. அடுத்து நம்ம வித்யா மேடம் ரொம்ப சூப்பரான ஒரு உணவோட காத்திருக்காங்க நமக்காக. ஆனால் அது பார்க்கறது முன்னாடி ஒரு சின்ன பிரேக். ஹலோ வெந்தர் டிவியூஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உப்பு புளி மிளகா ஷோ. நான் வித்யா. இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெஜிடேரியன் ஸ்டார்டர் தான் பண்ண போகிறோம். ரொம்ப ஒரு ஃபெமிலியரான ஒரு ஹோம் பார்ட்டிஸ்லலாம் பார்த்துருப்போம், ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் ஒரு பாப்புலரான ஒரு ரெசிபி ஹரா பரா கபாப் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேஸ்டியான அதே சமயம் ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, பாலக்கீரை, கேப்சிகம், கொஞ்சம் பட்டாணி, மஞ்சப்பொடி, கடலை மாவு, பிரெட் க்ரம்ஸ், சாட் மசாலா, ஜீரகப்பொடி, கொஞ்சம் பன்னீர், உப்பு, உருளைக்கிழங்கு, கொத்தமல்லி தழை, கொஞ்சம் முந்திரி வச்சுருக்கோம் கார்னிஷ்க்கு. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். முதல்ல நம்ம கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் சாட்டே பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முக்கியமானது நமக்கு இன்க்ரீடியன்ட் வந்து நமக்கு பாலக்கீரை. பாலக்கீரையை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா தண்ணி கொதிக்க வச்சு அதில் வந்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்மளோட நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் நம்மளுடைய கீரையை போட்டு ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம அதை எடுத்து நம்ம ஆற வச்சு நம்ம மிக்சியில் பியூரியாக பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கடாய் இது காயறதுக்குள்ளே நம்ம இதை பியூரி பண்ணிடலாம். இப்போ நம்மளோட பேன் நல்லா காஞ்சிருச்சு. இல்லை நம்ம சாட்டே பண்ணுறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்மளுடைய மிக்சரும் பாலக்கை வந்து நல்லா பியூரி பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம ஒரு பவுல்லே இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட பேனில் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் வந்து நம்ம கொஞ்சம் ஜிஞ்சர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு அடுத்து கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு போட்டு அவ்வளோ நல்லா இருக்காது, அதனால் நம்ம கொஞ்சம் இதை வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ஹராபரா கபாப் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் எல்லாமே க்ரீன் கலரில் ஆட் பண்ணுறதுனால தான் இதுக்கு வந்து ஹராபரா கபாப். எல்லாமே வந்து க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். க்ரீன் கலரில் இருக்க எல்லா வெஜிடபிள்ஸுமே வந்து இதில் ஆட் பண்ணுறது நம்ம க்ரீன் கலரில் இருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் சில்லிஸ் தான் ஆட் பண்ணுறோம். வேணும்னா நம்ம கொஞ்சமாக இதில் வந்து சில்லி பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இல்லை கேப்சிகம் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு ரஃப்பாக தான் சாப் பண்ணியிருக்கோம். ஏன்னாக்கா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாட்டே பண்ணுற எல்லாமே நம்ம வந்து ஒரு மிக்ஸியில் பிளெண்ட் பண்ண போகிறோம். அதனால் நம்ம இதில் ஆட் பண்ணுற வெஜிடபிள்ஸ் எல்லாமே கொஞ்சம் பெருசாக நறுக்கி இருந்தாலும் பரவாயில்ல. இதில் வந்து இப்போ வேக வச்சு இருக்க நம்மளுடைய பட்டாணியை சேர்க்க போகிறோம். இந்த ஹராபரா கபாப் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. ஏன்னா இதில் வந்து நம்ம எல்லா வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணுறோம். அதே சமயம் வந்து இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இல்லை பன்னீர்லாம் ஆட் பண்ண போகிறோம். இதில் கொஞ்சம் நம்ம வந்து மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். இதில் மஞ்சப்பொடி வந்து நம்ம கம்பல்சரியாக சேர்க்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் இந்த க்ரீன் கலர் வந்து நமக்கு நல்லா அப்படியே இருக்கும். இதில் கொஞ்சம் ஜீரகப்பொடியும் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து இன்றைக்கி ஜீரகப்பொடி சேர்க்குறோம். இந்த ஜீரகப்பொடி இல்லாட்டி நம்ம வந்து ஜீரகம் ஃபஸ்ட்டு போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டும் நம்ம போடலாம். இது கூடவே கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சம் வந்து நம்ம கொத்தமல்லியும் சேர்த்துடலாம். இதில் வந்து இன்றைக்கி கொத்தமல்லி மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வேணும்னா இதில் புதினாவும் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி, புதினா இதில் என்னென்ன இதில் வந்து நம்ம இன்றைக்கி ஒரு 5 to 6 வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். உங்கள் வீட்டில் நீங்கள் என்னென்ன க்ரீனாக இருக்கோ நீங்கள் எல்லாமே இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இப்போ ஆறட்டும். இப்போ நம்மளுடைய சாட்டே பண்ண வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இது வந்து நம்ம மிக்ஸியில் அரைச்சிடலாம். இது கூட கொஞ்சமாக இப்போ வாட்டர் சேர்த்துக்கலாம். ஏன்னா இருக்க சூடுமே அது கூலாக்கிரும். கொஞ்சம் சூடு இருந்தாலும் அதை வந்து நம்மளுடைய கோல்ட் வாட்டர் சேர்த்து நம்ம லைட்டாக பிளெண்ட் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே வச்சுருக்க பாலக்கீரையோட இதையும் கலந்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம மிச்சிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே இப்போ ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பொட்டேட்டோஸ் நல்லா மேஷ் பண்ணி சேர்க்க போகிறோம். நம்ம வந்து யூஸ்வலாக வந்து பொட்டேட்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் ஒரு 2 விசில். இப்போ நம்மளோட பொட்டேட்டோஸ் வேக வைக்கும் போது நம்ம வந்து பொட்டேட்டோஸ் வந்து நல்லா தண்ணி விட்டு, நீங்கள் வந்து பொட்டேட்டோஸ்க்கு மேலே தண்ணி விடாமல் பொட்டேட்டோஸ் முங்குற கரெக்டாக அந்த தண்ணி விட்டு
2 விசில் ஒரு 5 மினிட்ஸ் சிம்மரில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா இது மாதிரி நல்ல ஒரு பீசஸாக கிடைக்கும். ரொம்ப நேரம் நம்ம வந்து அதில் வேக வச்சிட்டோம்னா ரொம்ப குழஞ்சு போயிடும். நம்மளோட எந்த கபாபாக இருந்தாலும் கட்லெட்ஸ்க்காக இருந்தாலும் அது வந்து ஒரு கரெக்டான ஒரு பொட்டேட்டோ ஸ்டேஜ். அது நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த பொட்டேட்டோஸில் இந்த மிக்சர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது கூட கொஞ்சம் கடலை மாவு சேர்த்துக்கலாம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இதில் வந்து கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கலாம். இல்லை நமக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது மாய்ஸ்சர் இருந்தாலும் இந்த பிரெட் க்ரம்ஸ் வந்து அதை நல்லா அப்சர்வ் பண்ணிடும். நமக்கு வந்து இது நல்லா கட்லெட் திரட்டுற மாதிரி நமக்கு நல்ல ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். இப்போ நமக்கு வந்து இதில் கொஞ்சம் க்ரீமியாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம பன்னீர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறோம். இது பன்னீர் வேணாங்கிறவங்க அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ இது கூடவே கொஞ்சோண்டு நம்ம சாட் மசாலா சேர்த்துக்கலாம். இந்த இடத்துல கரம் மசாலா சேர்க்கறதா இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த கபாப்ஸ் வந்து நம்ம இப்போ திரட்டி பார்க்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரோல் பண்ணி இது வந்து நமக்கு நல்ல ஒரு பால்ஸாக வரணும். அப்படி நமக்கு ஒரு வேளை ஸ்டிக்கியாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு பாலக்கில் வந்து எக்ஸ்ட்ரா வாட்டர் இருந்திருக்கலாம், பொட்டேட்டோஸில் எக்ஸ்ட்ரா வாட்டர் இருந்திருக்கும். அது எல்லாமே வந்து அப்போ நம்ம வந்து என்ன ஆகும்னா நம்ம எண்ணெயில் போகும்போது உதிர்ந்துடும். அதனால் நம்ம இங்கேயே செக் பண்ணிவிட்டு இது நல்லா நமக்கு உதிராமல் இருக்க மாதிரி நம்ம டெக்ஸ்சர் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் போடலாம். இப்போ நம்மளோட மிக்சர் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஒரு பக்கம் இப்போ வந்து பேனில் எண்ணெய் ஊற்றி காய வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன பவுல் எடுத்துடலாம். இப்போ நல்லா நம்ம ரோல் பண்ணிவிட்டு இந்த இடத்துல லைட்டாக ஒரு ஷேப் பண்ணிக்கலாம். இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேஷ்யூஸ் நடுவில் வச்சிடலாம். இப்போ நம்மளோட கபாப்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம். இது வந்து நம்மளோட ஆயிலில் பொரித்து எடுத்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம போடும்போது கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். இதில் ஆல்ரெடி எல்லாமே நம்ம வந்து பாயில் பண்ணியிருக்க வெஜிடபிள்ஸ் தான், சாட்டே பண்ணியிருக்கோம், பிளெண்ட் பண்ணியிருக்கோம். அதனால் ரொம்ப நேரம் இருக்கணுங்கிறது இல்லை. ஜஸ்ட் ஒரு கலர் சேஞ்ச் ஆனதுமே நம்ம எடுத்துடலாம். இது நம்ம இப்போ வந்து கபாபை எடுத்ததுமே நம்ம வந்து இது சூட்டோடு இருக்கும் போதே உடனே நம்ம வந்து கொஞ்சோண்டு இதில் சாட் மசாலாவை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடணும். இப்போ நம்மளோட ஹரபரா கபாப் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து மயோனேஸோ இல்லை வந்து நம்ம ஒரு சில்லி டிப்போடு சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் செக்மெண்ட்டில் மீட் பண்ணலாம். வேந்த டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து மசாலா ஐட்டம் பற்றி சொல்ல போகிறேன். மசாலாவில் மிக முக்கியமானது லவங்கம். அந்த லவங்கம், பட்டை, லவங்கம், சோம்பு, கசகசா, இது வந்து அப்படியே ஒரு காம்பினேஷன். பட்டை, லவங்கம், சோம்பு, கசகசா. நீங்கள் அது இல்லாமல் வந்து வாங்க முடியாது. எந்த இது இருந்தாலும் லவங்கத்துக்கு கிராம்புன்னு பேர், அஞ்சுகோன்னு ஒரு பேர் இருக்குது. இந்த மாதிரி பேர்கள்லாம் இருக்குது. தமிழில் வேறு வேறு பேர் இருக்குது அதுக்கு. இந்த லவங்கம் வந்து மிக மிக ஒரு அருமையான ஒரு ஔஷதமான ஒரு சமையல் பொருள். ஔஷதம்னா மருந்து, உங்களுக்கு தெரியும். என்ன இது மருந்தாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சளிக்கு எதிரியாக இருக்கக்கூடியது இந்த லவங்கம். இந்த லவங்கத்தை வந்து நீங்கள் நல்லா வந்து மென்று துப்பி பாருங்கள். கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த தண்ணியை இறக்கி பாருங்கள். தொண்டை ஜில்லுன்னு இருக்கும். தொண்டைக்கு வந்து மிகவும் இதம் அளிக்கக்கூடியது. ரெண்டாவது வந்து நீங்கள் வெகு தூரம் பயணம் போகிற நிறைய பேர் வந்து வாந்தி வரும். சில பேருக்கு இந்த பெட்ரோல் வாசனை பிடிக்காது. அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்டதெல்லாம் வெளியே வரும். அந்த மாதிரி வரும்பொழுது காற்றுல, பஸ்ஸில் வந்து காற்றுல அடித்து எவ்வளோ தகராறுகள் வரும். பஸ்ஸில் சண்டையெல்லாம் வந்திருக்கு. இதை மாதிரியெல்லாம் நடக்கிறதுக்கு இவங்க வந்து தடுக்கணுன்னா இந்த லவங்கத்தை எடுத்து ஒரு 4 லவங்கம் கையில் வச்சுக்கணும். கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு லவங்கத்தை எடுத்து மென்னுக்கிட்டே வந்தால் அந்த பெட்ரோல் வாசனை உடம்பை வந்து சரியாக்குற வரைக்கும் உங்களுக்கு வாந்தி வராது. ரெண்டாவது வந்து வயிறு சம்மந்தமான பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு பவர் வந்து இந்த லவங்கத்துக்கு இருக்குது.
அதாவது கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டுட்டிங்கன்னு வைங்களேன், புளியேப்பம் வரும். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பட்டை, லவங்கம், சோம்பு, கசகசா இதெல்லாம் எதுக்கு போடுறாங்கன்னா, இந்த நான்வெஜ் ஐட்டம்ஸ் வந்து செரிக்க டைம் ஆகும் உங்களுக்கு. அதாவது வெஜிடேரியன் ஐட்டம்ஸு சீக்கிரம் செரிச்சிரும். அதாவது நீங்கள் வந்து நல்லா மென்று தின்னணும், புரியுதுங்களா? மென்று எதை சாப்பிட்டாலும் நல்லா மெல்லணும். அவசரமாக கோழி கொத்தி தின்ற மாதிரி தின்னக்கூடாது, அப்போ தான் அஜீரணம் ஏற்படுது. அந்த மாதிரியான ஒரு நிலையெல்லாம் ஏற்படாமல் ராத்திரி நேரத்தில் கூட நீங்கள் நான்வெஜ் சாப்பிடும்பொழுது இந்த பட்டை, லவங்கம், சோம்பு தாங்க காப்பாற்றுது. இஞ்சி, பூண்டு, பட்டை, லவங்கம், சோம்புலாம் இது எதுக்கு போடுறாங்க நான்வெஜ்ஜில்? நீங்கள் வெஜிடேரியனில் அவ்வளோ போட மாட்டாங்க. இதெல்லாம் நான் வெஜிடேரியன் பண்ணும்போது கட்டாயமாக போடுவாங்க. எஸ்பெஷலி உங்களுக்கு மட்டன், சிக்கன் செய்யும்போது இந்த லவங்கம் இருக்கும். லவங்கம் இல்லாத செய்யவே மாட்டாங்க. அதே போல் வந்து இந்த லவங்கத்துக்கு பல்வலியை கண்ட்ரோல் பண்ணுற பவர் இருக்குது. லவங்க எண்ணெய் போட்டால் அந்த பல்வலி சரியாயிடும். அதே மாதிரி வந்து நிறைய வந்துட்டு மெடிசன்ஸ்லாம் லவங்கம் மிக்ஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி பேஸ்ட்டு, லவங்க பேஸ்ட் இருக்குது, அதில் கூட பல் விளக்குறதுக்கு லவங்க பேஸ்ட்டு. இதே மாதிரி உங்களுக்கு வந்து தலைமுடி கொட்டுது, அது பெரிய ப்ராப்ளம் இப்போ நிறைய பேருக்கு. எதனால் முடி கொட்டுது அவங்களுக்கே தெரியாது. இந்த எண்ணெயை யூஸ் பண்ணலாமா, அந்த எண்ணெயை யூஸ் பண்ணலாமா, மாற்றி யூஸ் பண்ணி இருக்கிற முடியும் கொட்டி போயிடும். அப்படியெல்லாம் இருக்கிறாங்க நிறைய பேர். இந்த முடி கொட்டுவது அப்படின்றத கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த லவங்கம், ஒரு 3 லவங்கம் எடுத்துக்கோங்க, ஒரு கைப்பிடி துளசி எடுத்துக்கோங்க, கொஞ்சம் எலுமிச்சை சாறு. லவங்கம், துளசி, எலுமிச்சை சாறு இது 3யுமே நல்லா அரைச்சிட்டு நீங்கள் தலையில் பேக் மாதிரி போட்டு நல்லா தேய்ச்சிட்டு தலை குளிங்க. தலை வந்து வாசனையாகவும் இருக்கும். லெமன் போடுறோமே நம்ம, இந்த துளசி போடுறோமே, அப்புறம் வந்துட்டு இந்த லவங்கம் போடுறோமே, இதெல்லாம் எதுக்காகன்னா உங்களுக்கு கோல்டு வராது. எலுமிச்சை இதெல்லாம் போடுற கோல்டு வந்துடும்னு பயப்படாதீங்க, கோல்டு வராது. பேன் இருந்தால் போகும், முடி நல்லா வளரும், அதுக்காக இதை பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த லவங்கம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, பித்த வெடிப்பு இருக்கும் நிறைய பேருக்கு காலில். ஆள் நல்லா அழகாக இருப்பாங்க, ஆனால் கால் பின்னாடி பார்த்திங்கன்னா கோடு கோடாக இருக்கும். அது என்ன ஆகும்னா, ஏதாவது ஒரு இடத்துல தெரியாமல் வந்து ஒரு மண்ணுலேயோ இல்லைன்னா ஒரு ஹார்டாக இருக்கிற இடத்துலையோ நடந்துட்டாங்கன்னா பிளட்டு கூட வரும். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு. அந்த சமயம் நல்ல செருப்பெல்லாம் தான் போட்டிருப்பாங்க. அந்த பித்த வெடிப்பை குணப்படுத்துறதுக்கு தயிரில் வந்து இந்த லவங்கத்தை ஊற வைத்து நன்றாக அரைத்து அந்த பித்த வெடிப்பில் ஒரு பேஸ்ட் மாதிரி போடுங்கன்றாங்க. தயிரில் வந்து லவங்கத்தை ஊற வச்சு போடணுமா, பேஸ்ட் மாதிரி அரைச்சி அந்த பித்த வெடிப்பு இருக்கிற இடத்துலலாம் தடவுனா ஜிவ்வுன்னு நல்லா அது வலியும் குறைக்கும், அதே சமயம் வந்து நல்லாயிருக்கும். அதாவது ஃபீலிங்கே நல்லாயிருக்கும் அந்த லவங்கத்துக்கு, அவ்வளோ இது. அதே போல் தொண்டை கட்டிச்சு, திடீர்னு ஒரு இடத்துக்கு போகிறீங்க, பேசணும், நிறைய பேச வேண்டியிருக்கு. பேச்சு தான் உங்கள் தொழில். நிறைய பேருக்கு வந்து பாருங்கன்னா கேன்வாஸ் பண்ணுறது, சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பாங்க, மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ், இல்லைன்னா ஒரு பேச்சாளர், அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய பேச வேண்டியிருக்கும். ஒரு டீச்சரு, ஒரு கல்லூரி ஆசிரியர், அப்படியெல்லாம் இருக்கும்போது பேச்சு தொழில், அது பேசி தான் அவங்க தொழிலை செய்தாகணும். அப்படி இருக்கும்போது என்னென்னா, இந்த லவங்கம் அவங்களுக்கு மிக மிக துணை புரியுது. இந்த லவங்கத்தை நீங்கள் வந்து நல்லா மென்னுட்டு துப்பிட்டு அந்த சாரை முழுங்கும்போது தொண்டை வந்து கிளியர் ஆகுதான், கோல்டு வந்து எஃபெக்ட் ஆகுது. மருதாணி கையில் வைக்கிறவங்க கூட ஒரு லவங்கம் வச்சு அரைச்சி மருதாணி வைப்பாங்க. ஏன்னா மருதாணி வந்து கோல்டு, அதை வந்து கிராஸ் பண்ணுறது வந்து என்னென்னா தேவையற்ற அந்த கோல்டு வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் மருதாணி எண்ணெயை கூட விட்டு அந்த மருதாணி வைப்பாங்க. அதனால கோல்டு எஃபெக்ட் ஆகாது. மருதாணினால் வரக்கூடிய அந்த குளிர்ந்த தன்மை போயிடும். நிறைய இந்த லவங்கத்துக்கு பவர் இருக்குங்க. நீங்கள் வாங்கி பயன்படுத்துகிற எல்லாத்தையுமே அன்றைக்கே மருந்தாக கண்டுபிடித்து நம்ம உணவில் சேர்த்துட்டாங்க முன்னோர்கள். நாளைக்கே வேற ஒரு கண்டுபிடிப்போடு வரேன். அதாவது நான் கண்டுபிடிக்கலைங்க, முன்னோர்கள். என்ன, நாளைக்கு சந்திப்போமா? இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள இல்லத்தரசிகள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8939827078.